everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஈரானை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து 1945 உலக நாடுகளிடையே ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் 15 நாடுகள் வந்து இடம்பெறும். இதில் 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ், அதே மாதிரி 10 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். இந்த ஈரானை கண்டித்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்மனன்ட் கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது UK, US, ரஷ்யா, சீனா மற்றும் ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க ஒரு தீர்மானத்தை வந்து ஈரானை கண்டித்து, அதாவது அவங்க நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை கண்டித்தும், ஹார்மக்ஸ் நீரணையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்ணெய் கப்பல்கள் வந்து அங்கிருந்து இங்கே வர முடியாத அளவுக்கு வந்து அதை மூடி வச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டித்தும் இந்த தீர்மானம் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய 13 நாடுகள் வந்து அந்த தீர்மானத்தை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் ஈரானுடைய நட்பு நாடுகளாக கருதப்படும் ரஷ்யா, சீனா இது ரெண்டுமே என்ன பண்ணலை அப்படின்னா வாக்களிக்கவில்லை. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய 135 நாடுகள், அதாவது இந்தியா உள்பட 135 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு வந்து முன்மொழி வந்து கொடுத்துருக்காங்க.